ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட் தான் நம்பர் இருக்காதா? எனக்கு தெரியும் நம்பர் இருக்கும்னு. நான் இல்லாத போல எல்லா பொண்ணுகிட்ட இருந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல அஸ்மா, நீ வேலைக்கு போறல, நம்ம ஃபோன் போட ஷூட் இருக்கானே. ஏதோ நாட் ரிச்சபிள் வரும்போது அப்படி அந்த பொண்ணு தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நாட் ரிச்சபிள் வந்தா நான் எப்படிடா ஒரு யாரையாவது தொடர்பு இருக்குன்னு வரடா. அதுக்கு வந்து தொடர்பு யாரு தொடர்பு? இவன் ஏத்தி விடுறான் அஸ்மா, இவனா நம்பாத. இவன் நம்புவியா நீ என்ன நம்புவியா அதை மட்டும் சொல்லு. இப்ப என்னால யாரையும் நம்ப முடியல. விஸ்வகே ஹரிஷ்மா பிராங்க் பண்ணலாமா? பண்ணுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம்டா. சரி. என்ன பிராங்க்னா என்ன பிராங்க்னா நான் வந்து ஒரு பேரை சொல்லி உங்ககிட்ட பேசுவேன், ஓகேவா? சரி. ஒரு பொண்ணு பேரை சொல்லி நான் உங்ககிட்ட பேசுவேன். நீ வந்து என்ன பண்ற, அந்த பொண்ணு பேரு யாரு என்னன்னு சொல்லி ஹரிஷ்மா ஏத்தி விடு, ஓகேவா? ஏத்தி விடும்போது அவ ஏறுறாளா இல்ல இறங்குறாளான்றத பாக்குறோம், புரியுதா? ஏறதான் செய்வா. அதுதான் பார்க்கலாம், எவ்வளவு தூரம் வரைக்கும் ஏறுறா, எங்க வரைக்கும் கொண்டு போறான்னு பாப்போம். இதை நீ ஒழுங்கா பண்ணலாம், உன்னை அடிப்பேன். பட் இஸ் ஹரிஷ்மாக்கு தரமான பிராங்க் பண்ண ரெடி ஆகின்னு இருக்கு. நம்ம அம்மா வந்து ஏதோ வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அந்த கேப்ல டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதாவது இந்த பிராங்க் வந்து எப்படி வந்ததுன்னா, இவன்கிட்ட பேசினுக்கும் போது டக்குன்னு அவன் ஒரு பொண்ணு நேம் சொன்னான். நீதான் சொன்ன. ஸோ அதை வச்சு போட்டு வாங்கினா எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு ஒரு ஆசைதான். என்ன சொல்ற? ஆசையா நிஜம் மடக்க போதா தெரியல. செருப்பு ஆக்சுவலா உனக்குதான் அதுன்னு நினைக்கிறேன். நீ தான் ஏதோ ஒரு பொண்ணு பேர் சொன்ன. இப்ப நீதான் எல்லா பொண்ணு பேர் சொல்லிட்டு அல்மா போய் கட்ட சொல்ல. மாங்காவா? வெளியில பீச்ல இந்த மாங்காய் வாயின் வந்து கொண்டாட்டிகளை சாப்பிடும்போது ஏன் மாங்காவானா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சத்துக்கு முன்னாடி சமமலை லஸ்மா. ஆமா, இப்ப மழையா காணல. இப்ப வரும் அங்க லைட்டா தூர ஆரம்பிக்குது. அப்படியா? அப்படி நானே சொன்னேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கேன். நான் காலேஜ் போகும்போது கும்பலா இருப்போம். கும்பலாக சுத்துவோம். ஐயோ அம்மா கத்துவோம். ஏன்டா கத்துறேன்னு சொன்ன வாயிலே குத்துவோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். வாயில எச்சு விட்டேக்குனா தனியா தின்னா எச்சு ஊதுனா அதான் முழுங்கு. சோ கும்பலா வந்து கேங்கா போவோம். அப்போ வந்து ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு வந்து, ஸ்வேதா யாரு? ஸ்வேதா ஃப்ரெண்டுடா. ஸ்வேதா ஸ்வேதான்னு ஃப்ரெண்டே இல்லையே. யாரு? ஏமாத்து. ஸ்கூல்ல ஃப்ரெண்டா? ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணீங்களா? அப்ப அரிஜாப லவ் பண்ணீங்க? ஸ்கூல் படிக்கும்போது நாங்கெல்லாம் ஒரு கேங்கு. ஸ்வேதா யாரு? எனக்கு ஸ்வேதா பத்தி சொன்னதே இல்லையே. இத்தனை வருஷம் லவ் பண்ணும்போது சொன்னதே இல்லையே. அதாவது சொல்ற அளவுக்குலாம் கிடையாது. அப்படியே இப்ப சரி. இப்ப ரீசெண்டா வந்து ஞாபகம் வந்தது, அதனால சொல்றேன். ஞாபகம் வந்து மீட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப மீட் போனேன். உண்மையா சொன்னா நீ அவள ஆபீஸ் விட்டு எங்க போறீங்க? ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஆச்சுமா. காலேஜ் படிக்கும்போது நாங்கெல்லாம் ஒரு கேங்கு. அரிஷ்மாக்கு தெரியுமா? யாரு அவங்களுமா? என்ன காலேஜ் கேங்? எம்சிசி. அப்ப என்ன பண்ண எம்சிசியா? கேட்டாலாம் ஒரு டைம்ல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ பேசவே மாட்டோம். காலேஜ் படிக்கும் போது வந்து நாங்களாம் ஒரு கேங்கு. ஆக்சுவலா ஹரிஷ்மாக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்க எல்லா பசங்களையும் தெரியும். ஏன்னா நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்ல. ஸோ அதனால வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும்போது எல்லாருமே தெரியும் ஹரிஷ்மாக்கு. அப்பயும் ஸ்வேதா மட்டும் தெரியும். ஸ்வேதா வந்து காலேஜா கிளாஸ் உள்ள இருக்கு. அவன் காலேஜ் தெரியுமா தெரியாதா? அதான் உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க மட்டும் தான் தெரியும், பசங்கலாம் தெரியாது. சொன்னதானே தெரியும். இத்தனை வருஷம் இத சொல்லவே இல்லையே. இத்தனை வருஷம் ஞாபகம் இல்லை. இன்னைக்கு திடீர்னு இவன் வந்து அந்த இந்த சீதாராம்ல வருவாங்களே அதை பத்தி ஏதோ பேசினாங்க. அதனால வந்து நான் அப்படியே சீதாராமனுக்கும் ஸ்வேதாக்கும் என்னன்னா கனெக்ஷன் ஞாபகம் வந்தது. அதுதான் சொல்லு. இப்போ அதான் சொல்லுவா. நீ ஸ்வேதா யாரா மொத? நீ இருடா ஒரு நிமிஷம். ஹரிஷ்மா ஆக்சுவலா என்னன்னா, நீ அங்க போய் வாங்கிட்டு இருந்தல ஹரிஷ்மா. இப்போ நாங்கெல்லாம் கேங்கா இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரிதான் நாங்கெல்லாம் கேங்கா இருப்போம். அப்ப போய் ஸ்வேதா போய் இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுவோம். அவ வந்து என்ன பண்ணுவானா, போவா போயிட்டு எதுவுமே வாங்கிட்டே வர மாட்டா. அப்ப ஸ்வேதா கூட சுத்தி இருக்கீங்க வெளியே. ஆமா கரெக்டா சொன்னா. இதெல்லாம் இது சொல்லவே. அப்ப காலேஜ் படிக்கப்போ நான் லவ் பண்ணிட்டு தான் இந்த காலேஜ் எம்சிசி படிக்கும்போது அப்ப அவ கூட போயிட்டுலாம் வந்திருக்கீங்க. சரி போ பண்ணாங்க. நீங்கிட்ட எவ்வளவு மதிக்கிறது. நானும் இந்த மாதிரி மதிக்க வரேனா ஏதாவது?
இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுல போய் ஃபர்ஸ்ட் லவ்வா ஸ்வேதா? செருப்பு பறக்கும். எப்பா தம்பி என்ன ஃபர்ஸ்ட் லவ் இல்லடா, ஹிடன் லவ். ஐயோ நான் அஸ்மா இப்படி எல்லாம் சொல்றா அஸ்மா? சரி ஹிடன் ஃப்ரெண்ட் சொல்லவா? இதுன்றது வந்து ஒரு ஒளிச்சு வைக்கிறது எனக்கு சொல்லாம அவ்வளவு தெரியாம. சீட் பண்றியா நீ? ஐயோ இது வீட்ல தெரிஞ்சாதமா ஆகும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. லவ் பண்ணி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை வருஷம் லவ் என்கிட்ட பண்ணி 7 வருஷம் பாத்தியா? 2 வருஷத்தை கம்மி பண்ணிட்டான். அட அப்புறம் கல்யாணம் என்னத்த ஆகி சொல்றது? 2 வருஷம் சொல்லிட்டேன்ல. தெரியல அவருக்கு. இப்போ இது பிரச்சனை இல்ல, அது யாருன்னா பிரச்சனை. இத்தனை வருஷம் இத சொல்லலன்னா பிரச்சனை. அதான் இப்ப நான் சொல்றேன்டா, ஸ்வேதா வந்து ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்டு. ஆக்சுவலா ஸ்கூல்ல எல்லாம் அவ்வளவு பேச மாட்டோம், சும்மா தெரியும். இப்ப எதுக்கு அந்த காலேஜ் டாபிக் வந்து வந்தது? அததான் என்ன சொல்லவே விட மாட்டீங்க. சொல்ல விட்டாலும் நல்லா சரி சொல்ல அது எனக்கு இப்போ ஏன் வந்துச்சு எனக்கு பிரச்சனை இல்ல. என்கிட்ட ஏன் சொல்லல? ஸ்கூல்ல பேசுனதோ இல்ல காலேஜ் எம்சிசில பேசுனது ஏன் சொல்லல? ஸ்கூல்ல பேசுனதோ எனக்கு பிரச்சனை இல்ல. நல்லா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன். எம்சிசி படிக்கும்போது கரெக்டா நம்ம தான் லவ் பேசுறா பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏய், ஆமா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் கதையை கேளு. ஸ்வேதா யாரு? ஏன் ஞாபகம் வந்ததுன்னா, நீ அங்க போய் ஒண்ணு வாங்கிட்டு வந்தல அஸ்மா. இப்ப இந்த மாதிரி நாங்க கேங்கா இருப்போம். அப்ப அவ வந்து போவா, அங்க நாங்க சொல்ற பொருள் அங்க இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு பொருள் வாங்கிட்டு வர மாட்டேன், அப்படியே வந்து வாங்க அது இல்ல அப்படின்னு. திரும்பி நாங்க சொல்லுவோம், திரும்பி போவா, திரும்பி இல்ல திரும்பி வந்துருவா, இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர மாட்டா. பொண்ணு எப்ப நான் ஆனா வெளிய நீ போறேன்? வந்து நான் அப்படிலாம் போலடா. நீ வந்து என்ன பண்ணுவனா, அவ போய் வாங்குனா அவ கூட எனக்கு என்ன கம்பேர் பண்றீங்க? இப்ப நான் வந்துட்டு போனா ஏதோ இல்லல நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அதானே இப்ப சொல்ல வரீங்க? கம்பேரிசன்டா. நீ பேச பொண்ணாத்து மாட்டாத. வேற யார்கிட்ட கம்பேர் ஸ்வேதா, பண்றீங்க? பொண்டாட்டி யாருக்கூடயும் கம்பேர் பண்ணலான்னு. ஆக்சுவலா ஒரு ஒரு மனுஷனுக்கு அழகுன்னா எல்லாரையுமே வந்து ரசிக்கணுமா? சீ. இல்ல கேக்குறேன். இல்ல அஸ்மா. நீ அழுகுறானா? அவ சொன்னா காமெடி பண்ணுவா. யாரு ஸ்வேதா நீ மட்டும் வேற அழுதா ஏதாவது என்ன ஒரு பண்ணுவ? பொண்ணை பத்தி பேசினா நான் எனக்கு அழுவேன், எனக்கு ஒரு வேலை இல்லை. அதான் நானும் சொல்றேன். அவன் ஏன் அழுது? இவன் தான் அழுவான். அப்பா. அதானே இந்த அண்ணன் மட்டும் எல்லா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. பிரச்சனை இல்ல. ஆ? இப்ப கூட நான் அழுறதா இல்லையா பிரச்சனை, அந்த பொண்ணு பிரச்சனை இல்ல, என்கிட்ட மடிச்சது பிரச்சனை இல்ல. இல்ல பேச சாரி எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சு, வருஷத்து சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஒன்னும் இல்ல. ஏய் நான் என்னமோ லவ் பண்ணி வேணுமணிக்கே மறைச்சேன். அவ வந்து எக்ஸ் மாதிரி என்னமோ நீ பேசுற. அதான் உண்மை. யாருக்கு தெரியும் மடி இவ்வளவு வருஷம் சொல்லாதது அப்போ இருக்கோம்லாம். ஏய் அச்சிமாவே அப்படிலாம் இல்ல அஸ்மா, சும்மா யதார்த்தமா அப்படியே பேசணும், சரி ஜாலியா இருக்குமே. ஸ்வேதா, ஸ்வேதா. அரிஸ்மா நான் சொல்லிட்டேன் அரிஸ்மா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அரிஸ்மா. அழுகுதா ஆக்சுவலா ஸ்மா? Still வா. ஏய் அரிஸ்மா இவன் சொல்றான் பைத்தியக்காரத்தனமா, நீ இதெல்லாம் யோசிச்சு எதுவும் பண்ணிடாத. அவன் எதை பண்ண போறா? நான் என்ன பண்ண போறேன்? என்னன்னா எங்கன்னு தள்ளி விட்டுருக்கோம், அவ்வளவுதான். தள்ளி விட்டா வீட்டுக்கு கார் யார் ஓட்டு வருவா? நாங்க பாத்துக்கோம். அப்படியா? சரி அப்ப போன் இருக்கலாம், ஸ்வேதாக்கு ஒரு போனை போடுவோம். அதுதான் நம்பர்லாம் இருக்காம இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்காதா? எனக்கு தெரியும் நம்பர் இருக்கும்னு. அப்ப கொஞ்சம் அந்த பொண்ணு தான் பேசிட்டு இருந்தியா அப்ப நீ? நான் இல்லாத போல எல்லா பொண்ணுக்கு இருந்தா பேசிட்டு இருப்பாங்க. இல்ல அரிஸ்மா, நீ வேலைக்கு போறவல நம்ம போன் போட ஷூட் இருக்கானு இப்போ ஏதோ நாட் ரிச் போகும்போது அப்ப நீ அந்த பொண்ணு தான் பேசிட்டு போன. என்ன நாட் ரிச்சபிள் வந்தா நான் எப்படிடா ஒரு யாரு பொண்ணுகிட்ட யாரு பேச தொடர்பு முடியும்? இருக்குன்னு வரும்னா அதுக்கு வந்து தொடர்பு இருக்கு, யார் கூட தொடர்பு இருக்கு சொல்லு. அஸ்மா இப்ப நாட் ரிச்சபிள் தானே அஸ்மா சொன்னா. இவன் ஏத்தி விடுறான் அஸ்மா, இவன் தான் நம்பாத. இவன் நம்புவியா நீ என்ன நம்புவியா அதை மட்டும் சொல்லு. இப்ப என்னால யாரையும் நம்ப முடியாது. ஐயோ அஸ்மா புருஷன் அஸ்மா. ஐயோ நான் நம்ப முடியாது. அஸ்மா புருஷன் நம்ப மாட்டியா? அதனால ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்கும் போது எப்படி நம்பிக்கை வரும்? ஏய் அது ஒண்ணுமே நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன்ல, நான் ஏதாவது மறைச்சேனா? இல்லடா. நான் அதாவது அது ஏன் இந்த மாதிரி இப்போ நாங்க பசங்க ஏதாவது ஒரு பொண்ணு பேர் சொன்னா உடனே நீங்க ஹைப் ஆயிடுறீங்க, எங்களுக்கு அதுதான் டவுட். அதை மட்டும் நீ சொல்லு. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு சிஸ்டரா இருக்கலாம், ஓகேவா? இப்பதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. இல்லடா அது உங்க எம்சிசி ஃப்ரெண்ட் சொன்னீங்க, ஒண்ணா வெளிய போயிருக்க சொன்னீங்க. பக்கா மாட்டிக்கிட்டா. இல்ல சிஸ்டர்னு சொல்லவே இல்லையே. ஐயோ அஸ்மா நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளு. லவர் அஸ்மா, விடு அஸ்மா. டேய் அதான உண்மை, சிரிக்காத, நீ சிரிச்சே பழுப்பாதனா. அரிஷ்மா உனக்கு தெரியாத இந்த மூஞ்ச தவிர வேற எந்த மூஞ்ச அஸ்மா பாக்கும்? இந்த பட டயலாக் எல்லாம் இங்க ஓட்டாதீங்க. யார் அப்ப சொல்லுங்க, சிஸ்டரா? அப்படி கூட வச்சுக்கோ நீ. பட் நீங்க சொல்லவே இல்லல்ல என்கிட்ட. இப்ப சொல்லும்போது சொல்லுங்க, ஸ்வேதா ஒரு பொண்ணு வந்து எங்க கேங்ல நாங்க ஒண்ணா வெளிய போகும்போது இப்ப வாங்கி தருவோம் அப்படியே சொன்னீங்க. எனக்கு சிஸ்டர் ஒரு பொண்ணுண்டா காலேஜ்ல அப்படியே சொன்னீங்க. சரி இப்ப ஃப்ரெண்ட் இருந்தா என்ன ஆக போகுது? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பத்தியா, இப்ப சிஸ்டர் சொல்லி இப்ப ஃப்ரெண்டுக்கு வந்துட்டேன். அரிஷ்மா லவ்வரு பொண்டாட்டி ஒண்ணு தானே? கல்யாணம் பண்ணதான் பொண்டாட்டி ஆகும். ஆமா. அப்ப பொண்டாட்டி வேற லவ்வர் வேலையா? ஆமா.
ஒரு சிலருக்கு 2-3 லவ்வர் எக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப அவங்க எல்லாருமே அவங்களுக்கு அது பொண்டாட்டியா? இது என்னடா கான்செப்ட்? ஓ அப்ப உங்களுக்கு ஸ்வேதா பொண்ணடிக்கிறீங்க பாருங்க. அரிஷ்மா இவன் ரொம்ப இப்ப வந்து இவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், நம்ம 2 பேர் ஜாலியா இருக்கோம்ல, இவங்க 2 பேர் நடுவுல சண்டை மூட்டி விட்டா எப்படி இருக்கும், நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி என்டர்டெயின் பண்றான் இவன் நம்மள. நீங்க டாபிக் அப்பப்ப திருப்பாதீங்க. இல்லடா நான் எதுவுமே பண்ணல அஸ்மா, இவன் நம்மள ஏமாத்தி நம்ம 2 பேர் சண்டை மூட்டி விடுறா அஸ்மா. இவன் என்கிட்ட சொல் அரிஷ்மா அரிஷ்மா இப்ப நைட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட போலாமா? எனக்கு வந்து தேவை இல்லடா நீ இந்த மாதிரி கோச்சிங் அவனுக்கு இதுதானே, அதான் நீ கூட சொல்லிருக்கியே அது பேர் என்னதுடா? அது கூட தெரியாது இப்போ. ரொட்டியா? அது ரொட்டி நாதுடா. ஏய் ரொட்டி இல்லடா, அது தெரியும்டா எனக்கு. சோ ஒரு நிமிஷம் இருடா, அது எனக்கு தெரியும்டா. ஸ்வேதாக்கு என்ன பிடிக்கும்னு தெரியல உங்களுக்கு. ஸ்வேதாக்கு இல்ல, அரிஷ்மாக்கு ரொம்ப பிடிச்சது பீஸா. எனக்கு தெரியும். இல்லையே முட்டை தோசை தான். அரிஷ்மா பீஸா தானே அரிஷ்மா பிடிக்கும் உனக்கு? ரெண்டுமே பிடிக்கும். போதுமா? அதே மாதிரிதான் அவருக்கும் ஸ்வேதா பிடிக்கும், அரிமா பிடிக்கும். அரிஷ்மா இவன் ஒரு மாதிரி பேசுறான் அரிஷ்மா. அது பாவண்டா, அந்த ஸ்வேதா பொண்ணுக்கு தெரிஞ்சுக்கிறான். வீடியோ எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பாவம், இப்ப அவர் ஃபீல் பண்றீங்க. அப்பா வீடியோ எல்லாம் பாக்குறா, நீங்க ஷேர் பண்றீங்கல்ல வீடியோ எல்லாம். யார் பண்றா? அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும்? ஏய் யூடியூப்ல ரேண்டமா எல்லாம் பாப்பாங்கல்ல. யாருக்கு தெரியும்? ஆனா அஸ்மா இந்த பைத்தியக்கார கூட சேர்ந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அஸ்மா. ஆனா என் மேல நம்பிக்கை இல்ல பாத்தியா ஸ்வேதா உனக்கு? ஸ்வேதாவா? ஸ்வேதாவா? இல்லையா நான் அஸ்மா என்ன சொன்னேன்? ஸ்வேதான்னு சொன்னாரு அரிமா. அஸ்மா அஸ்மா நான் ஸ்வேதாலாம் சொல்ல அஸ்மா. எனக்கு கேட்டது சரியா, எனக்கு என்ன காதா இல்ல. அஸ்மா நான் என்னன்னு சொன்னேன்? ஸ்வேதான்னு சொன்னா நீ. ஒரு நிமிஷம் இருடா, அஸ்மா நான் அப்படிலாம் சொல்ல அஸ்மா. அழுறாடா. ஐயோ ஸ்வேதா அதுதான் ஸ்வேதான்னு சொல்லாத. செருப்பால அடிப்போ போல. அரிஷ்மா அவ அழுவுறா, நீ என்ன? அரிஷ்மா நீங்க யாருமே இல்ல. ஸ்வேதா 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 ஸ்வேதா. நான் அப்படி சொல்ல அஸ்மா. அஸ்மா நீ ஒன்னே அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்றாத அஸ்மா. அஸ்மா நிஜமா அழுகுறா? நீ என்னடா நிஜமாவே அழுகுறா? பிறகு வந்து நிப்பாத்துறீங்க. இங்க பாரு அஸ்மா, நான் வேணா உன் காலில் கூட உள்ள அஸ்மா அவரு ஸ்வேதா தான் பிடிச்சிருக்கு. கட் பண்ணி விட்டுலாம். நான் வேணா உன் காலில் வேணா உள்ள அஸ்மா. இது சும்மா, இது வந்து பிராங்க். அவன் தான் சொன்னான், அண்ணா இந்த ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு பேர் இருக்குன்னா அந்த பேரை வச்சு அவனை கலாயினா அப்படின்னு சொல்லி அவன் தான் சொன்னான். பொய் அடிச்சுமா, அப்பெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்வேதா யாரு சொல்லல, நீ யாருன்னு சொல்லுனா. நான் ராஜ்குமார் ஃபேன் பட்டு போட போறேன். யார் ராஜ்குமார்? எங்க அப்பா. அவன் தான் சொன்ன வீடியோட செக் பண்ணி பாரு நீ. இல்ல அவன் தான் சொன்னாரு. இப்ப நிஜமா உங்க அப்பா வந்து உனக்கு இங்க இருந்து கூட்டு போயிடுவாரா? எங்க அப்பா பேர் கூட மறந்துச்சு, இதுவே தெரியல. ஸ்வேதா பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஸ்வேதா அப்பா பேர் சொல்லலாம். நான் இறங்கி வந்திருக்க கூடாது தெரியுமா, அப்படியே உட்கார வச்சிருக்கேன். வந்து இன்னும் பல்லான்னு வில்லோ. மொத்த ஸ்வேதா யாருன்னு சொல்லாத. யாருன்னு சொல்லுனா. ஏய் சொல்லி தோடா. ஏய் நான் சொல்றேன் ஸ்வேதா அவர் ஹெட்செட்ஸ்மா போறா.